and the government has to enforce that this is followed. Just like narcotics cannot be prescribed easily, they have to follow the same thing with antibiotics. In fact, I'm இந்தியா இப்பவே ஒரு கிரிட்டிக்கல் நிலைமையில இருக்கு. 83% ஆஃப் மக்கள் ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை கேரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் ரொம்ப மோசம்னு நினைக்கிறீங்களா? நிறைய மக்கள் ஒரு மோசமான தப்பு பண்றாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நாளைக்கான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இது இப்பவே உங்க உடம்புல இருக்கு. ஒரு குளோபல் ஸ்டடியில சொல்லியிருக்காங்க, இந்தியா சூப்பர் பக் எக்ஸ்ப்ளோஷனோட எட்ஜ்ல இருக்குதுன்ட்டு. ஒரு இந்தியன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள 100 பேர் போறாங்கன்னா, அதுல 83 பேர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவை கேரி பண்றாங்க. மருந்து ஓவர் டோஸா சாப்பிடுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும்னு நினைக்காதீங்க. ஒரு இந்தியன் பேஷண்ட் கூட நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறேன்னு இந்த ஸ்டடியில சொல்ல கிடையாது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் இந்தியாவில தான் அதிகம். இது நீங்க எப்படிதான் நினைச்சாலும் இதுதான் நிஜம். இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? ஆன்டிபயோட்டிக் எல்லா இடத்துலயுமே ஈஸியா கிடைக்குது. பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம, அது இல்லாம கோழி பண்ணை, டைரி, விவசாயம் எல்லா இடத்துலயும் ஓவர் யூஸ் பண்றாங்க. மத்த நாடுகளோட நம்ம நிலைமையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இத்தாலியில 30%, யுஎஸ்ஏல 20%, நெதர்லாண்ட்ஸ்ல 10%, நம்ம இந்தியால மட்டும்தான் 83%. சீனியர் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பழைய மாதிரி சளிக்காய்ச்சல் வந்தா 4, 5 நாள்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிரும்னு நினைக்காதீங்க. இப்பெல்லாம் 8, 10 நாள் ஆனா கூட மருந்துகள்னால ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கிருமிகள் உங்க ரத்தத்துக்குள்ள போயிருச்சுன்னா செப்சிஸ்ங்கிற ஒரு நிலைமை வரும். அது உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு கூட காரணமா இருக்கும். இதனால மறைஞ்சிருக்கிற பிரச்சனை என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துல 95% ஆஃப் பாக்டீரியா மருந்து எதிர்ப்பு தன்மை, அதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிரும். இதனால என்ன பிரச்சனைன்னா, நம்ம பெனிசிலின் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். அதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கூட உயிரிழப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயத்தை உண்டாக்கலன்னா, அதுதான் உண்மையான பயமே.